திருத்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில் வந்திருக்கிறவங்க வழியாகவும் கடவுள் ஆஸ்வதிப்பாராக. ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அதில் மூத்த மகன் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்பட்டு தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு தகப்பனுக்கு பிடித்த பிரகாரமாக வாழ்ந்து வந்தான். தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து வந்தான். ஆனால் தன்னுடைய இளைய மகன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சேராத நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு செய்யாத வேலைகளை செய்து கொண்டு தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாகவும் தன்னுடைய தகப்பனுடைய பெயர் கெடுகிற விதமாகவும் அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவருடைய சேர்க்கை சரியில்லாத ஒரு சூழ்நிலை இல்லையா? இன்றைக்கு அநேக வாலிபர்கள் அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய சேர்க்கை எப்படிப்பட்ட சேர்க்கையா இருக்குது, தன்னுடைய செயல்பாடு எப்படிப்பட்ட செயல்பாடா இருக்கிறது என்று சொல்லி யோசிக்காம போய் விடுகிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது சிலர் தீமையான காரியத்தை நன்மையானதாக செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சிலர் தீமையான காரியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள், தவறான காரியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் அவள் சொல்லுகிற விதம் அது நன்றாய் தோன்றும் விதமாக இருக்கும், நல்லதாக இருக்கிற விதமாக இருக்கும். அப்ப அந்த தகப்பனுடைய 2வது மகனு கூட என்ன பண்றாங்க, உன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தி சொத்து எல்லாத்திலும் உன்னுடைய பங்கு நீ வாங்கி கொண்டு வந்துடு, நாம் போய் சுகபோகமா இருக்கலாம், நாம் சந்தோஷமா நம்ம வாழ்க்கை அனுபவிக்கலாம் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு சிந்தனையை சொல்றாங்க. அந்த இளைய மகன் கூட அதை யோசிக்காம போயிட்டு தன்னுடைய தகப்பனத்துல தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு தன்னுடைய நண்பனோடு போய் வீணாக செலவழிக்கிறான். உலக சிற்றின்பங்களை அனுபவித்து வாழ்கிறான். பணத்தை செல்வத்தை எல்லாவற்றையும் வீணாக அனுபவித்து பிற்பாடு எல்லாமே அவனை விட்டு போயிடுறது. அவனிடமா இருந்த செல்வம் எல்லாமே போயிடுது. இந்த செல்வம் போனதுனால அவனோட இருந்த நண்பர்களுக்கு என்ன பண்றாங்க, அவனை விட்டு விலகி போறாங்க. அப்போ அவனுக்கு சாப்பிடுவதற்கு இருப்பதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை, ஒரு ஆகாரமும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னொரு மனுஷங்கிட்ட போயிட்டு விலங்கு மேய்க்கிற வேலைக்கு கூட போனான், ஆனாலும் முடியல. அப்ப கடைசியில அந்த இளைய மகன் உணர்ந்து கொண்டான், என்னுடைய தகப்பனோடு என்னுடைய அப்பாவோடு நான் இருக்கும்போது நல்லா தான் இருந்தேன், நான் எப்போ என்னுடைய தகப்பனை விட்டு நான் தூரமா வந்தனோ அப்பதான் என் வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையா வந்துச்சு, அப்பதான் எல்லாமே நான் எழுந்துட்டேன். அப்ப இனியும் நான் அப்படி வாழாம நான் என்ன பண்றேன், எங்க அப்பா காலில் போய் நான் விழுந்துட்டுறேன், எங்க அப்பாட்ட போய் நான் சேர்ந்துடுறேன், எங்க அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரு சொல்லி அந்த இடத்துல உணர்ந்து அவன் எழுந்து தன்னுடைய தகப்பனத்துல போறான். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அப்படிதான் இல்லையா? உலக வாழ்க்கையை வாழும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறோம் என்று சொல்லி யோசிக்காம நம்ம போய்விடுகிறோம். கஷ்டப்படும் போது, துக்கப்படும் போது, போராட்டம் வரும்போது, இழப்புகள் வரும்போது தான் அதனுடைய உண்மை தன்மை எப்படி இருக்கிறது, நாம் செய்தது சரியா தவறா என்று சொல்லி உணர்கிற சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம் மனம் மாறுவோம். அந்த இளைய மகனை போல, அந்த 2வது மகனை போல நம்முடைய தகப்பன் நம்மை படைத்த பிதாவாகிய கடவுளை நோக்கி நாம பார்ப்போம். பிசாசின் கிரியைகள், சாத்தானின் செயல்கள், பாவ இச்சைகள் எல்லாவற்றையும் நாம விட்டு விலகுவோம், மனம் திரும்புவோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கிட்டு விட்டு விடுவோம். அந்த 2வது மகன் ஓடி வந்தான். அந்த தகப்பன் என்ன பண்ணாரு, அவர் அணைத்து கொண்டு முத்தம் கொடுத்து ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது இயேசு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றவராக இருக்கிறார். இயேசு ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இயேசு ஆண்டவர் நம்மை பரலோக வாழ்விற்கு கொண்டு செல்ல ஆயத்தமாக சித்தமாக இருக்கிறார். அந்த ஆண்டவரத்துல நாம பாவத்தை நம்ம அறிக்கிடுவோம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் இப்படியாக சொல்கிறது. லூக்கா 15 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் எழுந்து தன் தகப்பனிடம் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனமுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி முத்தமிட்டான். எனக்கு அன்பானவர்களே, அந்த தகப்பன் வழி தப்பி போன, பாதை மாறி போன தன்னுடைய பிள்ளையினுடைய வரவை கண்டு சந்தோஷப்பட்டார். அவனை அணைத்து கொண்டு முத்தம் செய்து அவனை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாமும் கூட கடவுளுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் தயவாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அவர் நம்மை தயவாக மீட்டெடுக்கிறார். அவருடைய இரத்தத்தினால, அவருடைய சரீரத்தினால் நம்மை முத்தம் செய்கிறார். அவருடைய வார்த்தையினால நம்மை கட்டி அணைக்கிறார்.
அந்த ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தமான பிள்ளைகளாக நம்ம வாழுவோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். பாதை மாறாம, வழி மாறாம, எப்பொழுதும் கடவுளையே நாம் நம்பி கடவுளோடு வாழும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் நாம் அவரோடு சேர்ந்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்புள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதம் சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படுகிறோம். அப்படியாக நாளில் கூட நாம் கேட்டனுடைய வார்த்தையின் பிரகாரமாக அந்த பாதை மாறி போன, வழி தப்பி போன, செய்வது என்ன என்று எப்படிப்பட்டது என்று யோசிக்காமல் போன அந்த இரண்டாவது மகனை போல நாங்களும் கூட பாதை மாறி போகாதபடிக்கு, வழி மாறி போகாதபடிக்கு எல்லாவற்றையும் நிதானித்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக உமக்குள்ளாக பரிசுத்தமான நன்மையான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தூய ஆவின் வழியாக எங்களை பலப்படுத்துவீராக. நாங்கள் போகிற போக்கிலும் வருகிற வரத்திலும் செய்கிற செயலிலும் உடைய திவ்ய கரம் தங்கியிருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானம், அறிவு, சகத்திரமே எல்லாத்தையும் தருவீராக. ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிரியாயத்தில் சிருஷ்டிகள் நினை என்று உடைய வேதம் சொல்கிறது. அப்படியாக ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு வாலிப சகோதரிகளும் உம்மை நினைவு கூர்ந்து உமக்கு பயந்து உமக்குள்ளாக வாழத்தக்கதான நல்லதொரு வாழ்வை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வாலிப சகோதர சகோதரிகளுக்கு அத்தர் கண்ணோக்கி பாரும் நீர் உங்கள் தூய ஆவியுடன் நடத்த வேண்டுமாய் இறைவன் இயேசு ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.